என் தங்கப்பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்த இந்த 3 பேரின் சூழ்ச்சியை முறியடித்துவிட்டு உன் அம்மா இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் எல்லாமுமே உனக்கு எதிராக என்னவெல்லாம் செய்தது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும், உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ளும் நேரம். இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நம்முடைய புரிதலினால் மட்டும்தான் என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நம்முடைய புரிதலினால் மட்டும்தான் என்னவென்று உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றாய். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கான உண்மைகளை ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து தர தயாராகிவிட்டது. என் குழந்தை, இந்த நேரத்தில் உன் தாயானவள் உன்னோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? சுமூகமாகத்தான் இந்த வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது என்று நினைக்கும் பொழுது சட்டென்று ஒரு சிலரினுடைய சூழ்ச்சிகள் நம்மை பாடாய்படுத்தி விடுகின்றது. ஒரு சிலரினுடைய சூழ்ச்சிகள் நம்மை மிகுந்த வேதனைப்படுத்தி விடுகின்றது. மேலும் மேலும் நமக்கு கஷ்டங்களை மட்டுமே தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கின்றது. இப்படியெல்லாம் நடக்கிறது எனும் பொழுது இனி இதுவெல்லாமும் நமக்கு என்னவாக போகிறது என்பதனை நீ உணர வேண்டும். இந்த வராகி உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு ஒரு சில மனிதர்களை இன்று அடையாளப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் அமைதியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு உனக்கு வேண்டும் என்றே பல இன்னல்களை கொடுத்துவிட இங்கு பல சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்ன என்று நீ வருந்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எல்லாவற்றையும் நீ சரியாக உணர்ந்து விட வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணரும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்தில் உன்னை ஆட்டி படைக்கின்ற தீய விஷயங்கள் அத்தனையையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். என்ன நடந்தது என்று நீ எண்ணி மனம் வியந்து பார்க்கின்ற இந்த நேரம் உனக்கு வரக்கூடிய அத்தனை விஷயங்களுமே உனக்கான நம்பிக்கையை கொடுக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையை பற்றிய பயத்தினை உனக்கு கொடுக்கக்கூடாது. நம் வாழ்க்கை என்னவாக மாறும், ஏதுவாக மாறும் என்பது போன்ற எண்ணங்களை எல்லாம் உனக்கு கொடுத்து கொண்டிருக்க கூடாது. இதுவெல்லாமும் சரியானபடி உனக்கு இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றபடியால் இதையெல்லாம் பெரிதாக நீ கண்டு கொண்டதில்லை. ஏதோ நாம் எதையாவது செய்கிறோம், நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது என்பது போலத்தான் உன் வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. ஆனால் உனக்கே தெரியாமல் உன் பின்னால் நின்று உனக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையுமே கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களினுடைய நோக்கம் உன்னை அழிக்க வேண்டும் என்பதுதான். இதை ஒருவர் மட்டும் தனியாக நின்று செய்து கொண்டிருக்கவில்லை. ஒருவர் மட்டுமே தனியாக நின்று உன்னை அழிக்க யோசிக்கவில்லை. இந்த இடத்தில் 3 பேரினுடைய சூழ்ச்சிகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றது. இந்த 3 பேரும் யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 பேரில் ஒருவர் இந்த விஷயத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். மற்ற 2 பேரும் தோய்வடைந்து விட்டால் கூட இவர் இதை நடத்தியே தீர வேண்டும் என்று அவர்களை உத்வேகப்படுத்துகின்றார். எப்படியாவது இவர்கள் குடும்பத்திலாவது ஒருவரை அழித்தால்தான் நமக்கு சந்தோஷம் என்று நினைக்கின்றார்கள். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம் சரியாக தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி உனக்கென
என்ன நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்களில் என் குழந்தை, நீ அத்தனையையும் சரியாக உணர்ந்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் அல்லவா? அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கான நன்மைகளை நான் இன்று உனக்கு கொடுக்க வந்திருக்கின்றேன். விருப்பப்பட்ட விஷயம் என்றாலும் கூட அந்த இடத்தில் உனக்கு பல கடினமான சூழ்நிலைகள் வந்துவிட்டது. உனக்கு பல கடினமான விஷயங்கள் எல்லாமும் நடந்து விட்டது. இனி என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையை நாம் நினைத்தது போல மாற்ற முடியாது என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, இவர்களினுடைய சூழ்ச்சியினால் நீ இழந்தது மிகவும் பெரிய விஷயம்தான். ஆனால் அதற்காக நீ மனமுடைந்து விடக்கூடாது. இதற்காக நீ காயப்பட்டு நிற்கக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையை என்னவென்று உனக்கு உணர்த்த வருகிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். மேலும் மேலும் உனக்கான மகிழ்ச்சியை கொண்டு வந்து தருகிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலும் என் குழந்தை, எதற்கும் கண்கலங்கி விடாமல், எந்த சூழ்நிலையையும் கண்டதும் சட்டென்று மனமுடைந்து விடாமல், நீ எப்பொழுதும் போல பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருப்பாயானால் இவை அத்தனையும் என்றும் என்றென்றும் நம்மை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய இந்த நிலையினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல இன்னல்கள் வந்த பொழுதிலும் கூட என் குழந்தை, இதையெல்லாம் தாண்டி நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கைக்கு உன்னை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றாய். இந்த 3 பேரினுடைய சூழ்ச்சிகள் என்னவாக இருக்கிறது தெரியுமா? என் குழந்தையே, இவர்கள் எப்படியாவது உன்னை அழிக்க வேண்டும் என்பதும், எப்படியாவது உன்னை காயப்படுத்த வேண்டும் என்பதும், மேலும் மேலும் உனக்கு இன்னல்களை கொடுக்க வேண்டும் என்பதும் தான் இவர்களின் நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்காக இவர்கள் எடுத்த முயற்சிகள் ஒவ்வொன்றுமே மிக பெரிய அளவில் வேதனைகளை அது உனக்கு கொடுத்து கொண்டே இருந்தது. என் பிள்ளையினுடைய பார்வைகள் எப்பொழுதுமே தன்னை சுற்றி இருப்பவர்களும் தன் வாழ்க்கையில் தன் மீது விழுகின்ற ஒவ்வொரு கடினமான கற்களின் மீதுமாகத்தான் இருக்கின்றது. அதாவது இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லாத பட்சத்தில் எந்த ஒரு விஷயமுமே நமக்கு தெளிவான மாறுதலை கொடுக்காமல் போய்விடும். என் குழந்தையே, நம்மை சுற்றி சூழ்ச்சிகள் நடக்கிறது, நம்மை சுற்றி வேதனைகள் வருகிறது என்று தெரிந்த பிறகும் நாம் விழித்து கொள்ளவில்லை என்றால் மேலும் மேலும் நமக்கு கஷ்டங்களும் கவலைகளும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். பல வேதனைகளும் துன்பங்களும் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும். இனி எல்லாவற்றையும் கடந்து நாம் என்னவாக போகிறோம், ஏதுவாக போகிறோம் என்கின்ற ஒரு விஷயத்தை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னை சூழ்ந்து வந்து எப்பொழுதும் உன்னை அழிக்க நினைக்கின்ற இந்த 3 பேரும் உடன் பிறந்தவர்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. இதில் 2 பெண்களும் ஒரு ஆணும் அடங்குவர். இந்த பெண்கள்தான் இந்த ஆணினுடைய மனதை கலைத்து ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளுமே உன்னுடைய வீட்டில் நின்று உனக்கான கஷ்டங்களை தருகிறது என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு வாழ்க்கை பேரானந்தத்தை தான் தரப்போகின்றது. சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்கள், வஞ்சக எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள், மற்றவர்களை வாழவிடக்கூடாது என்று நினைக்கின்ற இந்த மனிதர்கள் இருக்கும் வரை யாருடைய வாழ்க்கையிலும் முன்னேற்றம் அவ்வளவு எளிதில் வந்து விடுவதில்லை. யாருடைய வாழ்க்கையிலும் அவ்வளவு எளிதில் நன்மைகள் நடந்து விடுவது கிடையாது. எப்பொழுதும் கெடுதலும் வஞ்சகமும் தான் இவர்களின் மிகப்பெரிய விஷயமாக இருக்கின்றது. ஒரு நாளும் மற்றவர்களை நாம் விட்டு விலகிச் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் இருப்பது கிடையாது. இன்று இந்த நாள் உனக்கான நல்ல நாளாக மாறிவிட எப்பொழுதுமே நீ முழுமனதான எண்ணங்களோடு இருக்க வேண்டும். என் பிள்ளைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்
இந்த 3 பேரினுடைய சூழ்ச்சிகள் இவையெல்லாமும் ஒன்று சேர்ந்து உன்னை இனிமேல் நிச்சயமாக நீ அனுபவிக்கின்ற இந்த கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டும். சூழ்ச்சிகளும் சோதனைகளும் எதற்காக ஒருவன் மற்றவர்களுக்கு கொடுக்கின்றார்? அவர்களினுடைய எல்லா விஷயங்களையும் அழித்து விட வேண்டும். ஒரு ரூபாய் கூட இவர்கள் நம்மிடத்திலிருந்து சம்பாதித்து விடக்கூடாது. எல்லாவற்றையுமே இவர்கள் எப்படியாவது மாற்றி இவர்கள் வாழ்க்கையை விட்டு விலக்கி சென்றோமானால் மட்டும்தான் நிச்சயமாக இந்த வாழ்க்கை அவர்களுக்கான நன்மைகளை தருவது போல அவர்கள் உணர்கிறார்கள். அதாவது ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்பது அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது. இதற்கு இந்த 3 பேரும் சேர்ந்து அவ்வப்பொழுது சதி திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். சரி, இதையெல்லாம் முறியடித்தது எப்படி? இந்த வராகி நம்மை காப்பாற்றியது எப்படி என்று யோசிக்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, உன்னுடைய வெற்றியினால் நீதான் அதனை முறியடிக்கப் போகின்றாய். உன்னுடைய வெற்றியினால் நீதான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரானந்தத்தை கொடுக்க வேண்டும். மேலும் மேலும் பல சூழ்ச்சிகளை எல்லாம் சந்தித்த என் பிள்ளை, இதுவெல்லாம் ஒரு சூழ்ச்சியா என்று நினைக்கிறாய் அல்லவா? அழிக்க நினைப்பதுதான் எல்லோரும் நினைப்பார்களே, யார் ஒருவர் இறங்கி அதற்கான ஒவ்வொரு விஷயங்களையும் செய்கிறார் என்பதில்தான் இருக்கின்றது. எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை அவ்வளவு எளிதாக எதுக்கும் சொல்லிவிடுவதில்லை. அவ்வளவு எளிதாக யாருக்கும் எந்த சந்தோஷமும் கிடைப்பதில்லை. எல்லாமும் ஆடி அடங்குகின்ற உயிர் என்பது தெரியாமல் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். எல்லாமும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் என்பதனை உணர்ந்து மறந்து விடுகின்றார்கள். இன்று ஒருவருக்கு நடப்பதை பார்த்து பொறாமைப்படுவதும், இன்று ஒருவருக்கு நடப்பதை பார்த்து இந்த வாழ்க்கையில் எதுவுமே வேண்டாம் என்று நீ நினைப்பதும் எப்பொழுதும் உனக்குரிய நம்பிக்கையை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறதல்லவா? உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த 3 பேருமே எப்பொழுதுமே அடுத்தவர்களினுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து அது உனக்கு நடக்கும் என்பதுதான் மிகப்பெரிய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த 3 பேர் செய்கின்ற சூழ்ச்சி எதையாவது சொல்லி, எந்த விஷயத்தையாவது உன்னிடத்தில் சொல்லி உன்னை எந்த நல்ல காரியங்களையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துவதுதான் இவர்களின் நோக்கம். நீ மற்றவர்களுக்கு உதவிகளை செய்ய பல புண்ணியங்களை நீ தேடிக்கொண்டிருக்கின்றாய். மற்றவர்களுக்கு உதவியை செய்ய நீ பலவிதமான நன்மைகளை இந்த வாழ்க்கையில் அடைந்து கொண்டிருக்கின்றாய். இதையெல்லாம் நீ என்னவென்று உணர வேண்டுமல்லவா? இதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய மனநிலையில் நீ நிச்சயமாக பல நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இவர்கள் எப்பொழுதுமே ஒரு விதமான ஒரு குற்ற உணர்வில் உன் வீட்டில் இருக்கும் வரை மனதளவில் யாருக்குமே எந்த நன்மைகளையுமே செய்தது கிடையாது. எல்லோருடைய எண்ணங்களும் அடுத்தவர்களை அழிக்க வேண்டும் என்பதில்தான் இருக்கின்றது. அப்பேற்பட்ட இவர்கள் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்ததும், அப்பேற்பட்ட இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்க நினைத்ததும் நிச்சயமாகவே நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரம் இது எப்பொழுதும் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். சூழ்ச்சிகளுக்குள் சிக்காமல் தவித்து விட்டேன் என்று சொல்லி நீ பெருமைப்பட வேண்டும். தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத செயல்கள் என்று இவை எல்லாமுமே உன்னை மிகுந்த பக்குவப்படுத்தி விட்டது. நான் என்ன செய்ய வேண்டும், உனக்காக நான் எதை செய்ய வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்கின்ற என் குழந்தை, இனிமேலும் உன்னை காக்க வைத்து விடாமல் உனக்கான நன்மைகளை நான் கொண்டு வருவேன்.
உன்னை அழிக்க நினைத்த இவர்களின் சூழ்ச்சிகள் தான் முறியடிந்து விட்டதே. அதை முறியடித்ததனால் தானே நீ இப்பொழுது என் வார்த்தைகளை கேட்கின்றாய். உடன் பிறந்தவர்கள்தான் 2 சகோதரிகள், ஒரு ஆண். இந்த 3 பேரும் சேர்ந்துதான் இதை செய்ய நினைத்தார்கள். அதை முறியடித்து உன்னை வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு நான் அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.